ஏங்க சொல்லு தாமரை. கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது சொல்றாங்க. ஆமா, அது உண்மையா? அது உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆனா கடவுளோட ஆசீர்வாதத்தால் தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது. அது வேற ரிலிஜன்ல வேற வேற சாமியை நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? நீ இதை கேக்குறப்ப ஒரு கதை ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம ஏஜே வச்சுக்கோயா. ஹஸ்பண்டுக்கு ஒரு 45 வயசு, ஒய்ஃபுக்கு ஒரு 40 வயசு, ஒரு 5-6 வயசு டிஃபரெண்ட். நம்ம வயசே சொல்லுங்களா? சரி, நம்ம வயசே சொல்றேன். உனக்கு 30 வயசு, எனக்கு 37 வயசு. ஓகேங்களா? இப்ப இது மாதிரி இருக்கிறப்ப அந்த ஒய்ஃப் நினைச்சாங்களாம், என்னடா நம்மளால 7 வயசு இருக்கிறான், ஒரு ரசனையும் வர மாட்டுது, ஒரு ரொமான்ஸும் வர மாட்டுது, இவனை வச்சு எப்படா ஓட்டுறது அப்படின்னு அந்த அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் அவங்க கண்ட்ரில, அந்த நாட்டுல ஒரு முறை இருக்குதான். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உனக்கு பிடிக்கல, நீ ஒரு ஒய்ஃப், நான் ஒரு ஹஸ்பண்ட், இப்ப எனக்கு ஒன்ன பிடிக்கலையோ, ஒன்னு எனக்கு பிடிக்கலாம், நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா மார்க்கெட்ல. இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு ஒரு கதைனே வச்சுக்கோங்களேன். எந்த கண்ட்ரி இது? கண்ட்ரி அமெரிக்கா பக்கத்துல ஆப்பிரிக்கா கண்ட்ரி கதை இது. இப்ப இங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்ப அவங்க அந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, 30 வயசு இல்ல, அவங்க போயிட்டு ஒரு பையனை போய் இவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு அவங்க பையனை ஒரு பையனை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட்டின்னு வராங்க. அவன் சின்ன பையன், ஒரு 24-25 வயசு பையன், நல்லா ஓடி ஆடி விளையாடுற, நல்லா என்ன சொல்றது, ஆக்டிவா இருக்கிற ஒரு பையன். இவங்க இப்ப கூட்டின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. கூட்டின்னு அவன் பார்த்தா காலைல 4 மணிக்கு எழுந்துறான், பார்த்தா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஜிம்முக்கு போறான், அங்க போறான். இந்த அம்மா கொத்த விட்டு தூக்கி நிக்குது. அவ்வளவு ஆக்டிவா இருக்காரு. ஏன்னா சின்ன பையன், அவன் சின்ன பையன் சொல்லி அவங்க கூட்டின்னு வந்துட்டாங்க, ஆக்டிவா இருக்கிறான் அப்படின்னு. அப்புறமேட்டு பார்த்தா அவனுக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல. அவன் பார்த்தா ஒரு நிமிஷம் உட்கார மாட்டான், ஓடுறான் ஓடியாரான் அப்படின்னு. அப்ப அவங்க நினைச்சாங்க, ஐயோ இவனால நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, இவன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்றான், ஓட சொல்றான், ஓடியார சொல்றான்னு சொல்லிட்டு அவனை இட்டு போய் விட்டுட்டு ஒரு வயசுல மூத்த மெச்சூரிட்டியான ஒரு ஆள், ஒரு 45-50 வயசுல ஒருத்தவங்களை கூட்டின்னு வந்தாங்களாம். பார்த்தா அவர் அவங்க அப்பா பாத்துக்கிற மாதிரியே நல்லா பாத்துக்கிறாரு. ஒரு பொண்ணை எப்படி பாத்துக்கணுமோ அதுலயும் நல்ல கேரிங்கா சமைச்சு கொடுக்குறாரு, துணி துவச்சு போடுறாரு, எல்லாருமே பண்ணி விடுறாரு. அப்புறமேட்டு பார்த்தோன்னா அதுலயுமே அவங்களுக்கு போர் வந்துச்சு. என்னடா இது அப்பா பாத்துக்கிற மாதிரியே பாத்துக்கிறாரு, நம்ம அப்பா வீட்டுல இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அத்தை என்ன பண்ணாங்களா, 2 பேரும் இட்டுமே, அதான் அவங்களே இட்டுமே விட்டுட்டு, எனக்கு அவனுமே வேணாண்டா, தனியாவே இருக்கிறாங்களா, மார்க்கெட்ல விட்டாங்க. இப்ப பார்த்தனா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா ஒரு ஆளை கூட்டின்னு வருதான் எக்ஸ்சேஞ்சில. யாரான்னு பார்த்தா அது இவங்களுடைய வீட்டுக்காரு. அந்த அம்மாவுக்கு ஏத்துக்கவே முடியலையா, ஏன்டி அவன் கூடியா இருந்த, போய் என் வீட்டுக்கார கூட்டின்னு வந்துக்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சா, என்ன சொல்றது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தாண்டி தெரியும் எதிர் வீட்டுக்காரோட அருமை அப்படின்னு. இது மாதிரி அந்த அம்மா நினைச்சு அவரு கூட்டின்னு வந்துக்குது. அப்போ இந்த அம்மாவுக்கு ஏத்துக்கவே முடியல. அப்பதான் உட்காந்து யோசிச்சு பார்த்தாங்களா, கடவுளை ஒரு கப்புள்ஸ குடுக்குறாங்கன்னா அவரு 1000 முறை அனலைஸ் பண்ணி தான் அந்த கப்புல ஒரு மேட்ச் பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க. அதுதான் கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு. கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறது. அதுதான் அது உண்மை. புரியுதா? அது நிச்சயம் பண்றாங்கன்றது கடவுள் தான் டிசைட் பண்றாரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம், கடவுளுக்கு